நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பேனிக் ஆகி என்னடா இது மார்க்கெட் கிராஷ் ஆகுதே நம்ம வந்து நஷ்டத்தில் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு உங்கள் பணத்தை மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பிரேக் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போகிறீங்க, அதை நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு பணமும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு கம்பெனியில் போயிட்டு ஒரு ஷேராக போயிட்டு விழுது சரியா. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு டெம்பரரி லாஸ் தான். ஒன்ஸ் மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆன பிறகு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே அதிக பெனிஃபிட் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் மாதம் கரெக்டாக எஸ்ஐபி போட்டே வரதுனால நீங்கள் மார்க்கெட் எப்பப்போலாம் கிராஷ் ஆகுதோ அப்பப்போலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக யூனிட் கிடைக்கும். ஸோ மார்க்கெட் ஒன்ஸ் பவுன்ஸ் ஆகி மேலே போகும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த யூனிட் மூலிமா உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான ஒரு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஓகே, ஸோ அதனால தான் சொல்கிறது, நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து கரெக்டாக எஸ்ஐபி போட்டே வாங்க. இந்த பியரிஷ் மார்க்கெட்டை பார்த்து நீங்கள் எதுவுமே பயப்பட வேண்டாம். நீங்கள் மியூச்சுவலில் போட்டுருந்தீங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் தனியாக ஸ்டாக் மார்க்கெட்டாக வாங்கி வச்சுருக்கீங்க, தனித்தனி கம்பெனியில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒருத்தர் ரீச்